எங்கேருந்துக்கா வந்திருக்கீங்க? எந்த ஊர்? நான் வாணிபுரம். வேலூர் மீட்டிங் வந்திருக்கீங்க. விஜய் சார் என்ன பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களோட பாதுகாப்பு, பெண்களோட பாதுகாப்பு இதை பற்றி பேசியிருக்காரு. பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும். இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் அப்படி பல விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக விஜய் வந்தால் இதில் ஒரு மாற்று அரசியல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெற்றி நம்பர் 1 ஆகுமா, நம்பர் 2 ஆகுமா? வெற்றி நம்பர் 1 ஆகணும். விஜயோட இல்லை, எல்லா மக்கள் விரும்புகிறது அதுதான். புது ஆட்சி வரணும் கண்டிப்பாக. வேலூர் தமிழ்நாட்டுக்கே வந்து புது ஆட்சி இருக்கணும். ஏன் ஆட்சி பண்ணவங்களே பண்ணணுமா? மாற்று அரசியல் அவசியம் வேணும். இப்போ திமுக ஒரு கூட்டணியில் இருக்காங்க, ஏடிஎம்கே ஒரு கூட்டணியில் இருக்காங்க. தாவேக்கா வந்து கூட்டணி இன்னும் அமையலை, அதை பற்றி சொல்லுங்கள். தனித்து நின்று தாவேக்கா வெல்லுமா? கூட்டணி வந்து அவரோட கெப்பாசிட்டி வேணும். அவர் வந்து பலத்தை காட்டணும்னா கண்டிப்பாக தனித்து நின்னே தான் ஆகணும். கண்டிப்பாக இது இந்த 2026 வந்து ஜெயிப்பார். வெற்றி நிச்சயமா நம்பர் 1 நம்பர் 2 வருமா? நம்பர் 1 வெற்றியாக வரும். டிவிக்கு தாவேக்கோட விசில் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் ஒழிக்கும்னு நினைக்கிறீங்க? சரிங்க, நன்றி நன்றி. தளபதி ஸ்பீச்சை கேட்டீங்களா? கேட்டீங்க. நான் 12:15 மணிக்கே உள்ளே வந்துட்டேன். ஐயா வந்து 12:30 மணிக்கு ஸ்டேஜ் மேலே ஏறினார், பஸ் மேலே சூப்பராக ஸ்பீச் பண்ணார். பயங்கரமாக இருந்துச்சு. நான் வாணியம்பாடி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி. ஆனால் இந்த மாற்றம் வரும். ஏன்னாக்கா எல்லா பேரும் 5000 பேருக்கு தான் இங்கே வரத்துக்கு பாஸ் கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப நல்லா செஞ்சாங்க, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லோரும் விட்டாங்க, அவங்களும் எந்த தொந்தரவு இல்லாமல் நம்மளுக்கு பாதுகாத்தாங்க. காவல்துறைக்கு முதல்ல நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வரும்போது மிஸ் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் பெங்களூர், ஒசூர் இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து வந்துருக்குறாங்க. நானும் வந்து எங்கள் டீமு வந்து ஒசூர் பூச்சி குரூப் தான், வாணியம்பாடி ஒசூர் பூச்சி குரூப் நான் வாணியம்பாடி. ஆனால் பார்த்திங்கனாக்கா இது மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்கே எல்லாம் சேர்ந்து வந்துருக்குறாங்க, சந்தோஷமான விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி மாறினா தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. மாநாட்டு திடல் அமைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்லை ஏதாவது குறை இருக்கா மாநாட்டு திடல் அமைச்சதில்? இல்லைங்கய்யா, தண்ணி வசதி இருக்குது, ரெஸ்ட் ரூம் மேலே எல்லாம் கொடை வசதி இருக்குது, நிழல் கொடை இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, தின்றதுக்கு சாப்பாடு, பிஸ்கட் என்ன உணவு கொடுத்தாங்க. எந்த மாற்றம் கிடையாது. நல்லா பாராட்டலாம். மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும், மாநாடு பொறுத்த வரைக்கும் விஜய் டிவிகே மீட்டிங், விஜய் வாழ்க வளர்முடன், டிவிகே வாழ்க வளர்முடன். ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக செஞ்சாங்க. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு மாநாட்டிலையும் விஜய் மாநாட்டிலையும் இத்தனை பேர் பலி அத்தனை பேர் பலின்னு இருந்தாங்களே, இந்த வேலூர் மீட்டிங்கில் ஏதாவது பலி சம்பவம் நடந்துச்சா? இல்லைங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லை. ஒரு என்ன சொல்ல முடியும்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து ஹார்ட் பேஷண்ட், பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி சில பேரை வந்து இந்த மாதிரி கூட்டத்தில் நசங்களில் இந்த சேர்த்தாராகி இந்த மாதிரி உயிர் போனால் அதுக்கு யார் பொறுப்பியா நீங்களே சொல்லுங்கள். ஒரு 10,000 பேர் வராங்க, கிரிவலத்துக்கு போகிறோம், திருவிழாவுக்கு போகிறோம், எல்லா இடத்துலையும் போகிறோம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்ன சம்பவம் நடந்தாலும் எதுனா மீடியாவில் வருதா? இல்லை. நம்ம இஸ்லாமிய கூட்டத்திலேயே நமாஸ் போகிறோம், ஜமாத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 17 லட்சம் 20 லட்சம் பேர் வந்தாங்க வாணியம்பாடி இஸ்லாமிய ஜமாத்தில். ஒருத்தர்னாவது என்ன ஆனாங்களா? ஆகலையா. ஏன்னா இது குறிப்பிட்டது என்னன்னாக்கா ஒரு கோரிக்கை. இவர் வந்து தாக்கணும், ஆட்சியிலேருந்து தாக்கி விலைப்படியாக வந்து இவரை நகர்த்தணும், இவரை வந்து ஓரம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாதுயா. ஏன்னா அவங்க ஒரு விஜய் ரசிக மன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் துல்லாத மனம் துள்ளும் படத்துலேருந்து ரசிகர். அவர் இந்த மாதிரி இருக்கிறவங்க தீவிர ரசிகருங்க இந்த மாதிரி விட்டுருவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு முஸ்லீமு, இப்போ நோன்பு முடிச்சு, அதாவது நோன்பு திறந்தது வந்து விஜய்க்காகவா இல்லை ஜென்ரலாகவேவா? இல்லைங்க, நம்ம வந்து நார்மலாக இந்த மாதம் வந்து பொறுத்த வரைக்கும் விஜய்யாக்கி நான் சொல்லிக்கிறேன், நோன்பு வச்சு இஸ்லாமியர்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. நோன்பு வைக்கிறதுக்கு, நோன்பு தடுக்கிறதுக்கு, இல்லை மாவட்ட செயலாளர்லேருந்து துணை செயலாளர்லேருந்து பொருளாளர் வரைக்கும் துணை எல்லாம் செஞ்சு அவங்கவுங்க ஊரில் இஸ்லாமியன்று கிடையாது, முஸ்லீம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் குறிப்பிட்டது எல்லா நிர்வாகிகளையும் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகி நிற்கிறோம். பாய்ங்கலேருந்து தமிழ் ஆளுங்க வரைக்கும் கிறிஸ்டினுங்க வரைக்கும் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகி நிற்கிறோம். அந்த மாதிரி கிடையாது. அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தமிழ் ஆளுங்கள் நோன்பு தருகிறது கஞ்சி, சமோசா, போண்டா, வஜ்ஜி இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து இஸ்லாமிய மஜித்துள்ள போய் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் ஆளுங்க கிறிஸ்துவங்க எல்லாரும் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. சந்தோஷமான விஷயம் தான் தெரியுமா, நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா கரெக்டாக தான் இருக்கும். பிரித்து பேசுகிறதுக்கு ஒரு வழிபாடு பண்ணுறாங்க. அது இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யாருனாலையும் முடியாது.
நம்ம அண்ணா தம்பி மாமா மச்சான் மாதிரி பழகி நிற்கும். அதுதான் உண்மையான விஷயம். நான் உண்மையாக சொல்கிறேன், பொய் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்குவாங்க ஜனங்க. அந்த தப்பாக நினைக்கிற கண்ணில் பார்த்தாங்கன்னா அவங்க அந்த மை மாதிரி தொடச்சிட்டு தண்ணி தொடச்சிட்டு போய் நிற்கலாங்க. நன்றி நன்றிண்ணா, நன்றி. தளபதி நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து இன்னைக்கு மிக எழுச்சியாக ரொம்ப எமோஷ்னலாக மக்களை பற்றி சிந்திச்சு மக்களுக்காக நம்மளை வந்து வரும்பொழுது நம்மளை வந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க, எவ்வளோ இதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி தலைவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. பட்டு இந்த வேலூர் மாநாடு நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்கிறாங்க. பட் இது மாநாடாக தான் நடந்திருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆளுகிற தமிழ்நாடு அரசு வந்து எங்கள் கட்சியை வந்து ரொம்ப முடக்கிறாங்க. அது எந்த ஒரு விஷயத்துக்கும் பர்மிஷன் தரதில்லை, எல்லா விஷயத்துக்குமே ரிஸ்ட்ரிக்ஷனு. தலைவர் இத்தனை நிமிஷம் தான் பேசணும், அதுதான் செய்யணும், அவர் இந்த கலர் தான் போடணும், அந்த கலர் தான் போடணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் இது வேறு கட்சிகளுக்கு இது இவங்க பண்ணுறாங்களா? வேறு இவங்க கிட்ட கூட்டணி கட்சியில் ஏதோ அறிவாலயத்தில் போய் நின்றா போதும், வா 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 அப்படி பஸ்ஸில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் வந்து எல்லா கூட்டணி கட்சியும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. ஆனால் ஏன் இதை இவங்க பண்ணுறாங்க? ஆனால் தளபதி மேலே இருக்கிற பயம், தளபதிக்காக இருக்கிற கூட்டத்து மேலே இருக்கிற பயம், இந்த காரணத்தால் மட்டும்தான் இது நடக்குது. தளபதி கண்டிப்பாக ஆட்சிக்கு வரதான் போகிறாரு. தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு வந்து தான் தீரும். இது நீங்கள் எல்லாருமே பார்க்க தான் போகிறீங்க. மக்களோட சக்தி, மக்களோட சப்போர்ட் வந்து தளபதி கூட இருக்கு. தளபதி ஒவ்வொரு வீட்லையும் வாழ்றாரு. கூட்டணி இல்லாமல் வெற்றி கழகம் வந்து தேர்தலை சந்திக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சார், கூட்டணி வந்து அரசியல் கட்சிக்கு தான் சார் தேவை. மக்களோட பிரதிநிதியாக இருக்கிற எங்கள் தளபதி வந்து தேவையில்லை. மக்களோட கூட்டணி வச்சிருக்க தலைவருக்கு எதுக்கு சார் கூட்டணி? இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து எதிர்கட்சியாக உட்காருவீங்களா இல்லை வந்து ஆளுங்கட்சியாகவே உட்காருவீங்களா? தலைவர் வந்து வந்திருக்கிறது முதலமைச்சராக தான். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் உச்சத்தில் இருந்து ஒரு 200 கோடி சம்பளம் பெற்று இன்றைக்கி வந்து என்னோடய வாழ்நாளில் நான் அவ்வளோலாம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் எங்கள் தலைவர் வந்து ஒரே ஒரு படத்தில் அதை சம்பாதிச்சிருவார். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருந்து அவர் வந்து இந்த வேகாத வெயிலில் வந்து கஷ்டப்படணும், இது பண்ணணும்னு அவருக்கு அவசியம் இல்லையே சார். மக்களுக்காக மட்டும்தான் அவர் வந்து வந்திருக்காரு. மக்களோட சேவை செய்யணும்னு சொல்லி தான் அவரோட ஃபஸ்ட்டு கோலாக இருக்குது, ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்குது. இந்த ஆட்சி இருக்கிற ஆட்சி, நம்மளை ஆண்ட ஆட்சிங்க எல்லாமே சரியில்லைன்னு சொல்லி தான் அவர் வந்திருக்காரு. அதுக்கு வந்து நம்ம தலைவர் தான் நெக்ஸ்ட் தமிழ்நாடு முதலமைச்சர். அவர் எதிர்கட்சி தலைவர் ஆவார் சொல்லி வாய்ப்பே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் ஜனநாயகம் வெல்லுமா? 100% வெல்லும். தமிழ்நாடு மக்கள் வந்து அதை வெல்ல வைப்பார்கள். வேலூர் மீட்டிங் வந்திருக்கீங்க, விஜய் சார் பேசினார், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? விஜய் சார் வந்து சில அரசியல் மாற்றத்துக்கான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. ஒரு வாக்குறுதியுமே அவர் செயல்படுறதுக்கான வழிமுறையும் சரி அதை கொடுத்துருக்காரு. மெயினாக இளைஞர்களுக்கு, கிராமப்புற ஆளுங்களுக்கு, அங்கே இருக்கிற பஸ் வசதியில் லேடிஸுக்கு பாதுகாப்பு, போதைப் பொருளை சுத்தமாக ஒழிப்புன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வரவைக்க வேண்டிய விஷயம். டிஎம்கே ஆட்சியில் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இதில் எதிரும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. தளபதி சொல்லியிருக்காரு, செயல் மட்டுமே அவருடைய முடிவாக இருக்கும். அதுக்காக நாங்கள் கூட இருந்து எல்லா வேலையும் செய்ய தயாராக இருக்கும் எல்லாருமே. இந்த சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கு நம்பர் 1 வருமா, நம்பர் 2 வருமா? எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிக்கே ஒரு கட்சி பொருட்டாவே இல்லைன்னு சொல்லி பயந்து அந்த மாதிரி வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் போட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான், ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிக்கு, 2 பேருக்கு மட்டும் தான் இங்கே போட்டி. ஆனால் ஒரு காலத்தில் இப்போ வர அந்த மார்ச் மாதம் நடக்கிற தேர்தலில் தமிழக மக்கள் யார் வந்து முதல்வர்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்க. யார் முதல்வர்? எங்கள் தளபதி தான். வேறு யாரும் சொல்லுவோம் நாங்கள் டிவிகே 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 2024 எங்கள் தளபதி வரதை நீங்கள் உட்கார வைப்போம். அதுக்காக தான் நாங்கள் தீவிரமாக வேலை செய்ய போகிறோம். இப்போ கூட்டணி இல்லை, தனியாக தான் நிற்கிறீங்க. இல்லை, வெற்றி உறுதியாகுமா? கூட்டணி இப்போதைக்கு எந்த பேச்சுவார்த்தை எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தனியாக தான் நிற்புன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இன்னும் 2 மாதம் இருக்குது. அது வந்து யார் கையில் இருக்குன்றது. ஆனால் இது வரையும் கூட்டணி யாருக்கிட்டே நாங்கள் இருந்தாலும் தளபதி தான் எல்லாமே எதுவும் இல்லை. அது வந்து கட்சி அவங்க மேலே எடுத்துன்னு சொல்கிறது. நம்ம அதுக்கு எது சொன்னாலும் சரி, நாங்கள் அதுக்கு உடன் போகிறோம். நன்றி.